அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் முதல்ல எங்களுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய எண்மண் எண் மக்கள் இந்த யாத்திரை திருவண்ணாமலை மாவட்டத்தில் சில தொகுதிகளை முடித்துவிட்டு நேரடியாக வெள்ளூர் பாராளுமன்றத்தை முழுமையாக முடித்துவிட்டு மறுபடியும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய போலூருக்கு வந்திருக்கிறோம் ஐயா. இன்றிலிருந்து நம்முடைய ஆரணி பாராளுமன்றம் ஆரம்பிக்கிறது. ஒரே மாவட்டத்தில் திருவண்ணாமலை கடந்த 2-3 நாட்களாக நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கிறோம் ஐயா. எந்த அளவுக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரை வளர்ச்சி என்பது இல்லாமல் விவசாயம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு மனிதர் இங்க இருக்கக்கூடிய ஏவாவேல் என்பவர் ஏடிஎம் வேலுவாக மாறியிருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில சாதாரண மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு வளர்ச்சி இல்லை, விவசாய பெருமக்களுக்கு வளர்ச்சி இல்லை. தன்னுடைய பொழுதையெல்லாம் திருவண்ணாமலை எப்படி இழந்து கொண்டிருக்கிறது, அதை எப்படி மீட்க வேண்டும் என்று திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதிக்கு வரக்கூடிய சட்டப்பேரவை தொகுதியில பேசிட்டு வந்தாங்க ஐயா. இன்னைக்கு தமிழகத்துல கடைசியிலிருந்து 5வது இடத்துல திருவண்ணாமலை இருக்குதுங்க ஐயா வளர்ச்சியில. மொத்தம் இருக்கக்கூடிய மாவட்டத்துல மனித வளர்ச்சி குறியீடு, அதாவது ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம், ஒரு மனிதனுடைய கல்வி, ஒரு மனிதனுடைய வருமானம், இது மூன்றையும் வைத்து ஒரு குறியீடு வைப்பாங்க ஐயா. அதை மனித வளர்ச்சி குறியீடு என்று சொல்கின்றார். இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் கட்ட கடைசியாக இருப்பது அரியலூர் ஐயா. 0.28 இருக்குதுங்க ஐயா கடைசி மாவட்டம் மனித வளர்ச்சி குறியீட்டு. பீகாரில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட எல்லா மாவட்டங்களும் அரியலூரோட நல்லா இருக்குதுங்க ஐயா. அரியலூர்ல பேசிட்டு வந்தோம். அரியலூருக்கு மேலே பெரம்பலூர் 0.44, பெரம்பலூருக்கு மேலே தேனி 0.5, அதற்கு மேலே விழுப்புரம் 0.5. அதாவது 0 என்றால் வளர்ச்சி இல்லை, 1 என்றால் முழுமையான வளர்ச்சி. அதுக்குள்ள இந்த குறியீடுங்க ஐயா. திருவண்ணாமலை கடைசியிலிருந்து 5வது இடத்துல 0.59 இருக்குங்க ஐயா. எந்த அளவுக்கு இந்த திராவிட கட்சிகளுடைய ஆட்சியில 70 ஆண்டு காலமாக வளர்ச்சி என்பது நம்ம ஊரு பக்கம் வரவில்லை, அரசியல்வாதிகள் மட்டும் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த குறியீடு உங்களுக்கு தெல்ல தெளிவாக காட்டுங்க ஐயா. அதை உடைக்கணும். தமிழகத்திலே வளர்ச்சி என்பது 4 பெரிய மாவட்டத்தில் மட்டும் இருக்குதுங்க ஐயா. சென்னையில் இருக்கு, காஞ்சிபுரத்தில் இருக்கு, செங்கல்பட்டில் இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கு. இந்த 4 மாவட்டம் மட்டுமே தமிழகத்தினுடைய உற்பத்தி திறன்ல 32 விழுக்காடு இந்த 4 மாவட்டத்தில் இருக்கு. நாம் எல்லாம் உற்பத்தி திறன்ல திருவண்ணாமலை 1.9% இருக்கு. தமிழகத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய மொத்த பொருட்கள் உற்பத்தி திறன்ல திருவண்ணாமலை 1.9 இருக்குங்க ஐயா. இதை குறைந்தபட்சம் 5% எடுத்து சென்றால்தான் உங்களுடைய வாழ்க்கை வளம் பெறும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரோடு போட மாட்டாங்க ஐயா, ஒரு தெருவிளக்கு ஃபீஸ் போயிடுச்சுன்னா மாட்ட மாட்டாங்க. தமிழகத்தில் குறிப்பாக அரசு செய்ய வேண்டிய எந்த கடமையும் கூட இவங்க செய்யல. ஆனா பேசுறதெல்லாம் திராவிட மாடல் அரசு, வடக்கு தெற்கு, ஹிந்தியை திணிக்கிறாங்க, அதை திணிக்கிறாங்க, இதை திணிக்கிறாங்கன்னு நமக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்களை 70 ஆண்டு காலமாக இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் பேசிக் கொண்டிருக்கின்றனர். நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன வேணும்? சுத்தமான குடிநீர் வேணும், சுத்தமான காற்று வேணும். ரோட்ல போனா குண்டுகுழி இல்லாத ஒரு வண்டியில போகணும். வெளியே போயிட்டு வந்தா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லாம நம்முடைய பெண்கள் பாதுகாப்பா வீட்டுக்கு வரணும். இந்த 4 தாங்க எதிர்பார்க்க அரசு கிட்ட. வேற எதிர்பார்க்கறீங்களா? இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும். அரசு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும். நாம் விவசாய பொருட்கள் என்ன விளைவிக்கிறோமோ அதற்குரிய சந்தை விலை கிடைக்கணும். அரசு கிட்ட நம்ம எதிர்பார்ப்பு இவ்வளவுதாங்க ஐயா. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இப்ப இருக்கக்கூடிய அரசு, அதாவது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசோ, நம்ம ஆண்ட அரசோ தமிழகத்துல இதை நிறைவேற்றி இருக்கின்றார்கள் என்கின்ற கேள்வி உங்க முன்னாடி வைக்கிறேங்க ஐயா. இல்லை, அடிப்படை சுகாதாரம் என்பது இல்லை. ஒரு நதிகளுமே இன்றைக்கு அசுத்தமாக மாறிக்கொண்டிருக்கிறது. காத்தெல்லாம் சுவாசிக்க முடியல, குப்பையா இருக்கு. ரோட்டில் உங்களால போக முடியாதுங்க, குண்டு குழியுமா இருக்கு. அதுவும் குறிப்பாக சென்னையிலிருந்து எவ்வளவுக்கு எவ்வளவு தூரமாக ஒரு கிராம பகுதியில வாழ்கின்றோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு அந்த கிராம பகுதிக்கு வளர்ச்சி வராதுங்க ஐயா, வளர்ச்சி வராது. கிராம பகுதியில் இருக்கிறவங்க நகர்ப்புறத்திற்கு போய் வேலை பார்க்கறதுக்கு போகணும். போலூரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் சென்னைக்கு வேலை பார்க்க, கோயம்புத்தூருக்கு வேலை பார்க்க, திருப்பூருக்கு வேலை பார்க்க, ஹைதராபாத்துக்கு வேலை பார்க்க, பெங்களூருக்கு வேலை பார்க்க தான் ஐயா. தமிழகத்தினுடைய நகரத்தினுடைய வளர்ச்சி முக்கியம். ஆனா அந்தந்த ஊர் வளர்ந்தால் மட்டும்தான் தமிழகத்தினுடைய வளர்ச்சி என்பது முழுமையாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதர சகோதரி. இன்னைக்கு தமிழகத்திலே வளர்ச்சி குறைவாக இருக்கக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டத்தில் போலூர்ல நின்று பேசிக் கொண்டிருக்கின்றோம் ஐயா. நமக்கு தேவை இன்னைக்கு இந்தியாவை யாரு வளர்ச்சி பாதையில கொண்டு போறாங்க? யாருடைய ஆட்சியில இந்தியா வளர்ந்து கொண்டிருக்கிறது? யாருடைய ஆட்சியிலே பொருளாதார வளர்ச்சி இருக்கு?
யாருடைய ஆட்சியிலே 7% நம்முடைய நாடு வளருது? யாருடைய ஆட்சியிலே ஏழை மக்களை மையமாக வைத்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றான்? யாருடைய ஆட்சியிலே இளைஞர் மேம்பாட்டுக்காக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்? யாருடைய ஆட்சியிலே பெண்களுக்கு வீடு இல்லையா, கேஸ் அடுப்பு இல்லையா, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் வங்கி கணக்கில் வருதுங்களா? ஒரு திட்டமும் நம்முடைய வீடு தேடி யாருடைய ஆட்சியில் வருதுன்னா, இந்த அனைத்து கேள்விக்கும் ஒரே ஒரு பதில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். 10 ஆண்டுகளாக நம்முடைய ஆட்சியே ஒரு சாட்சி. 10 ஆண்டுகளாக நாம் செய்திருக்கக்கூடிய ஆட்சியே ஒரு சாட்சிங்க ஐயா. நல்ல ஒரு அரசாங்கத்திற்கு, நல்ல ஒரு அரசுக்கு, முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய ஒரு நாட்டினுடைய அரசாங்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நம்முடைய மோடி ஐயாவுடைய அரசாட்சி ஒரு சாட்சிங்க ஐயா. இன்னைக்கு 2024 பாராளுமன்ற தேர்தலில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். 3வது முறையாக நம்முடைய பாரத பிரதமரை ஆட்சி கட்டிலே அமர வைக்க வேண்டும் என்பதற்காக நின்று கொண்டிருக்கின்றோம். சகோதர சகோதரி, ஊழல்வாதிகள் வேண்டாம், குடும்ப அரசியல் பண்றவங்க வேண்டாம், ஜாதி அரசியல் பண்றவங்க வேண்டாம், அடாவடித்தன அரசியல் பண்றவங்க வேண்டாம், யாரும் வேண்டாம் என்றால் இதற்கு ஒரே ஒரு மருந்து நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான். சகோதர சகோதரிகளே, 2024 பாராளுமன்ற தேர்தலில் ஆரணி பாராளுமன்றத்தில் இருக்கு. யாராவது எம்பி பார்த்திருக்கீங்களா ஐயா? சரி, யாராவது காங்கிரஸ் கட்சியை பார்த்திருக்கீங்களா? அப்புறம் காங்கிரஸ் எம்பி 2வது பார்க்கறது. ஏதாச்சும் ஆத்திர அவசரம்னா சேவ் பண்ண வருவாங்களா? மழை வெள்ளம் வந்தா வருவாங்களா? ஏதாவது உதவியில் ஓடி வருவாங்களா காங்கிரஸ் கட்சி? தமிழ்நாட்டில் எங்கேயுமே இல்லை. அது திமுகவுடைய அமைச்சர் ராஜகண்ணப்பன் சொல்றாரு, எலெக்ஷன் டைம்ல சீட் கேட்கறதுக்கு மட்டும் காங்கிரஸ்கார வருவான், 5 வருஷம் எங்க இருப்பானே தெரியாது. அதற்கு சரியாக பொருந்தக்கூடிய ஒரு நபர் ஆரணி பாராளுமன்ற தொகுதியினுடைய காங்கிரஸ் எம்பி, சரியாக பொருந்தக்கூடிய ஒரு நபர். இன்னைக்கு காலையில டிவியில பாத்தீங்களா, திருவள்ளூர் பாராளுமன்ற எம்பி செல்லகுமார்னு காங்கிரஸ் நண்பர் ஒருத்தர் இருக்கார். அவர் பத்திரிகையாளர் சந்திப்புல பேசுறார். திருவள்ளூர் மாவட்டம், சென்னை பக்கத்துல. அங்க எம்பி பேசுறாரு, அதானி அவர்கள், நான் சொல்றேன் நல்லா கேளுங்க ஐயா, அதானி அவர்கள் அயோத்தியான ராமனுக்கு பிராண பிரதிஷ்டை செய்தது தவறு. எப்படி அதானி போய் பிராண பிரதிஷ்டை பண்ணலாம்? எப்படி அதானி அந்த கோயிலுக்குள்ள போலாம்? எப்படி அதானி அங்க போய் உட்காரலாம்? இது வன்மையா கண்டிக்கிறோம். இங்க அதானி வந்தார். அதானிக்கும் ராமர் கோயிலுக்கும் என்ன சம்பந்தம்? அதானி எங்க போய் பிராண பிரதிஷ்டை பண்ணாரு? அதானி எங்க கோயிலுக்குள்ள போய் உட்கார்ந்தார்? இதுதாங்க ஐயா அவங்க அறிவே. இவ்வளவுதான் இவங்க அறிவே. இவ்வளவு அறிவை வைத்துக் கொண்டு தமிழகத்திலே அரசியல் நடந்து கொண்டிருக்க மக்களுக்கு பயன்படுற ஒரு விஷயத்தை பேச மாட்டாங்க. வேலை வாய்ப்பை பத்தி வாய் திறந்து பேசுனதே இல்லை. அடிப்படை சுகாதாரத்தை பத்தி வாய் திறந்து இந்த ஆட்சி பேசுனதில்லை. இந்த அரசியல் கட்சிகள் கல்வித்திறன், கற்றல் அறிவு, அதை பத்தி பேச மாட்டாங்க. ஏழை மக்களுடைய முன்னேற்றத்தை பத்தி பேச மாட்டாங்க. வாய் திறந்தா திராவிடம், திராவிட மாடல், இது அது, சமத்துவம் சமநீதி. ஐயா வளர்ச்சியே இல்லை, இன்னும் சமத்துவம் பேசுறாங்க. தமிழகத்திலே சமூக நீதி சந்தி சிரிக்கிறது. கடந்த 31 மாதங்களாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு நம்முடைய பட்டியலின சகோதர சகோதரிகள் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய வன்கொடுமை தாக்குதல் இந்திய அளவில் அதிகமாக இருக்கிறது ஐயா. உதாரணத்திற்கு உங்களுக்கு தெரியும், குடிக்கின்ற தண்ணியில வேங்கை வயல்ல மலம் கலந்து 13 மாசம் ஆச்சு. என்ன அக்யூஸ் அரெஸ்ட் பாரு. இரட்டை டம்ளர் முறை இருக்கு, அதை பத்தி பேச்சு இல்லை. பட்டியலின சகோதர சகோதரி பஞ்சாயத்து தலைவராக இருந்தா அந்த ஊர்ல கொடியேற்ற முடியல, அதை பத்தி பேச்சு இல்லை. ஆனா எந்த மக்களுக்கு தேவையோ எதையும் பேசாமல் முதலமைச்சர் ஆவுனா டூர் கிளம்பிடுவார். வருஷத்துக்கு 2 டைம் ஃபாரின் டூர் போவார். இப்ப இங்க இருக்காரு முதலமைச்சர், ஸ்பெயின்ல இருக்கார். எதுக்கு ஸ்பெயினுக்கு போனாரு? எதுக்கு ஸ்பெயினுக்கு போனாருன்னா முதலீட்டை கொண்டு வருவதற்கு. அப்ப 10 நாளைக்கு முன்னாடி எதுக்கு முதலீட்டாளர் மாநாடு நடத்துனீங்க? 10 நாளைக்கு முன்னாடி முதலீட்டாளர் மாநாடு நடத்துனீங்க. அதுவும் உலக முதலீட்டாளர் மாநாடு. மாநாடு நடத்தி 10 நாள்ல ஸ்பெயினுக்கு முதலீடுக்கு போறீங்கன்னா இந்த அரசனுடைய லட்சணம் அப்படித்தாங்க ஐயா இருக்கு. அப்படித்தான் இந்த அரசனுடைய லட்சணம் இருக்கு. ஆனால் சகோதர சகோதரர்கள், இந்த முறை நமக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்கு. எப்படி 1500 வருடங்கள் பழமையான லட்சுமி நரசிம்மர் இங்கே அற்புதமாக வீட்டிருக்கின்றார்களோ, நம்முடைய போலூர் சட்டமன்ற தொகுதியில இந்த முறை அவ்வளவு பழமையாக இருக்கக்கூடிய இந்த தொகுதி நம்முடைய கலாச்சாரத்தை மீட்டெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய பக்கம் அவருடைய கருத்தை வலுப்படுத்துவதற்கு போலூர் சட்டப்பேரவை தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளும் நீங்கள் இணைந்து வர வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோள் உங்களுக்கு வைக்கிறேங்க. இந்த சட்டமன்ற தொகுதி சாதாரண தொகுதி இல்லைங்கய்யா, நிறைய சிறு குறு தொழில் செய்யக்கூடிய தொகுதி. குறிப்பாக இருக்கக்கூடிய மாம்பட்டு, எலுமம்பாடி, வில்வரணி, இந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள்
நெசவு தொழில குறிப்பாக லுங்கி, நீங்க செய்யக்கூடிய லுங்கி என்பது இந்த பகுதியில் லுங்கி இந்தியா முழுவதும் எல்லா நாட்டுக்குமே போதுமையா. இங்கிருக்கூடிய முடியூர் பகுதியில் சிற்ப கலைஞர் 600க்கும் மேற்பட்ட பேர் இருக்கார். அவருடைய சிற்பம் உலக புகழ்பெற்ற சிற்பக்கலை தொழில் உங்களுடைய சட்டமன்ற தொகுதியில் நடந்து கொண்டிருக்கிறது. ஜவ்வாது மலை அடிவாரத்தில் ஐயா சாமை, குறிப்பாக இந்த வட ஆற்காடு பகுதி மாவட்டம் உள்ள முன்னாள் மாவட்டங்கள் சாமைக்கு பெயர் போச்சுங்க ஐயா. ஒரு ஆண்டுக்கு 9,000 டன் சாமை இங்கிருந்து உற்பத்தி பண்ணி இந்தியா முழுவதும் போடுங்க ஐயா. குறிப்பாக நம்முடைய பிரதமர் அவர்கள் இந்த ஆண்டை உலக சிறுதானிய ஆண்டாக அறிவித்திருக்கின்றார். ஐநா சபைக்கு போய் நம்முடைய பிரதமர் அவர்கள் 2023 ஆண்டு முழுவதுமே உலக சிறுதானிய ஆண்டு, அதாவது உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாமே சாமைய சாப்பிடணும், நெல்லு சாப்பிடணும், கம்பு சாப்பிடணும், சோளம் சாப்பிடணும், சிறுதானியங்களை சாப்பிட வேண்டும் என்று ஐநா சபையில நம்முடைய பிரதமர் அவர்கள் உலக சிறுதானிய ஆண்டாக அறிவித்து, போன ஆண்டு மட்டும் இந்த உலகத்துல சிறுதானியத்தினுடைய உற்பத்தி 35% ஒரே ஆண்டில் உயர்ந்திருக்கிறது. நம்முடைய பிரதமர் அவர்கள் உலக சிறுதானிய ஆண்டாக அறிவித்த பிறகு 35% சிறுதானிய உற்பத்தி அதிகமா இருக்கு. திமுக போன என்ன பண்ணா, நாம உலக சிறுதானிய வருடமாக அறிவித்து உங்களுடைய சாமை விளைச்சலை அதிகப்படுத்திட்டு இருக்கோம். திமுக என்ன பண்ணா, கலைஞர் நூற்றாண்டுன்னு கிளம்பி இருக்கா. யாருக்காச்சும் பிரயோஜனமாங்க ஐயா? கலைஞர் நூற்றாண்டுனால உங்களுக்கு 1 ரூபா பிரயோஜனம் இருக்கா? பேராசிரியர் வைக்கிறால 1 ரூபா பிரயோஜனம் இருக்கா? ஒரு வரைவு கட்டி கலைஞர் அவங்க பேர் வைக்கிறாங்க, 1 ரூபா பிரயோஜனம் இருக்கா? குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு வந்துருமாங்க ஐயா? பேனா வச்சா குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு வந்துருமா? இளைஞர்கள் உயர்ந்து வருவார்களா? இல்லை. நாம் எதை முன்னிலைப்படுத்துகின்றோம், இவர்கள் எதை முன்னிலைப்படுத்துகின்றார் என்பதை நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க ஐயா. ஐயா, இன்னைக்கு குறிப்பாக காலை உணவு திட்டம், இந்த முதலமைச்சர் அப்பப்ப போட்டோ எடுத்து போஸ்ட் போடுவார், பார்த்திருப்பீங்க. முதலமைச்சர் அவர்கள் மாணவர்களோடு அமர்ந்து காலை உணவு சாப்பிட்டாரு, பாத்தீங்களாங்க ஐயா? தமிழகத்திலே திராவிட மாடல் ஆட்சி காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றோம் ஐயா. திமுக என்றாலே ஸ்டிக்கர் தான், ஸ்டிக்கர் அடிச்சு ஒட்டுறதுதான் திமுக காரனுடைய முழு நேர வேலை. 2020ஆம் ஆண்டு நம்முடைய தேசிய கல்விக் கொள்கையில புதிய கல்விக் கொள்கை 2020ஆம் ஆண்டு கொண்டு வந்ததில் பிரதமர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றார், மதிய உணவோடு காலை உணவும் புதிய கல்விக் கொள்கையிலே கொண்டு வருவோம் என்பதை 2020ஆம் ஆண்டு சொல்லி, அதற்காக நாம் வழங்கியிருக்கக்கூடிய நிதிங்கய்யா, அதற்காக நாம நிதியும் கொடுக்கிறோம். கடந்த 7 ஆண்டுகள்ல தமிழகத்தில் மத்திய உணவு காலை உணவுக்காக 2,09,7 கோடி ரூபாய் 2,09,7 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு மட்டும் மத்திய உணவு காலை உணவுக்காக பிரதமர் மோடி அவர்கள் நிதி கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம முதலமைச்சர் என்ன பண்றாரு, குழந்தைங்க சாப்பிட்டு பக்கத்துல பிளேட் எடுத்து உட்கார வச்சு போட்டோ போடியான். ஐயா, தவறு கிடையாது, முதலமைச்சர் செய்யணும். ஆனா தமிழ்நாடு அரசனுடைய திட்டமாக சொல்வதை ஏற்க முடியாது. இது பிரதமர் அவருடைய திட்டம், புதிய கல்விக் கொள்கையிலே கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டம். அதற்காக நிதியை மத்திய அரசு ஒதுக்கியிருக்கின்றார்கள். இவங்க செய்யறது எல்லாமே மத்திய அரசுடைய திட்டத்திற்கெல்லாம் ஸ்டிக்கர் அடித்து இது மாநில அரசு செய்வதாக பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். இந்த காலை உணவு திட்டம் உங்க மாவட்டத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ஐயா. போனூர்ல சேத்துப்பட்டு காட்டேரி சமத்துவபுரத்துல அரசு ஆரம்ப தொடக்கப்பள்ளி இருக்குதுங்க ஐயா. ஒரு வாரத்துக்கு முன்பு காலை உணவு சமைக்கிற பாத்திரத்துல ஒரு பள்ளி செத்து போய் கிடந்தது. பேப்பர்ல படிச்சீங்களா ஐயா? நான் சொல்றது உங்க ஊர் நியூஸ். என்னடா அண்ணாமலை என்ன பாடுற, அண்ணாமலை என்ன வேற எங்கேயோ இருந்து நம்ம ஊர் நியூஸ் எல்லாம் சொல்றாரு ஐயா. பேப்பர்ல படித்து குறிப்படிச்சு வச்சுட்டேன். நான் போலூர் போகும்போது மக்கள்கிட்ட நம்ம பேசணும். உங்க ஊர்ல இருக்கக்கூடிய சேத்துப்பட்டி காட்டேரி சமத்துவபுரத்துல அரசு ஆரம்ப தொடக்கப்பள்ளியில காலை உணவு சமைத்த பாத்திரத்துல பள்ளி இறந்து கிடந்தது. நல்லதான குழந்தைகளுக்கு எதுவும் ஆகலைங்க, நமக்கு சந்தோஷம். ஏன் இது நடக்குது? தமிழகத்தினுடைய பள்ளிக்கூடத்தில் கர்மவீரர் காமராஜர் ஐயா ஒரு கனவோடு மத்திய உணவை கொண்டு வந்தார். புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் எழுச்சியோடு அதை மிகப்பெரிய அளவில் எல்லாத்துக்கும் எடுத்துட்டு போனாங்க. இந்த 2 பேரும் மகான்கள். ஆனா இப்ப இருக்கிற அரசுகள் என்ன பண்றாங்கன்னா, அவங்க கொண்டு வந்த திட்டத்தில் எப்படி கமிஷன் எடுக்கலாம் என்பதற்காக மட்டுமே திட்டத்தை நடத்துறாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா காலை உணவு திட்டத்திலே சமைக்கிற பாத்திரத்துல பள்ளி, அழுகி போன முட்டை, வாரத்துக்கு ஏதாச்சும் அரசு பள்ளியில அழுகி போன முட்டை, தரம் குறைவான உணவுப் பொருட்கள். இதாங்க இன்னைக்கு தமிழகம் அதல பாதாளத்தை நோக்கி இந்த ஊழல்வாதிகள் ஆட்சியில் இருக்கிறதுனால நல்லவர்கள் கொண்டு வந்த ஒரு திட்டமே இன்னைக்கு அதல பாதாளத்துக்கு போயிட்டு இருக்குது ஐயா. ஐயா, நாம் இதோடு நிறுத்தல. தமிழகத்தினுடைய கல்வி உட்கட்ட கட்டமைப்பு
நல்ல பள்ளிக்கூடங்கள் இருக்கணும், தரமான பள்ளிக்கூடங்கள் இருக்கும். பள்ளிக்கூடங்களுக்குள்ள தரமான சொல்லிக் கொடுக்கக்கூடிய கருவிகள் இருக்கணும். போர்டில் இருந்து பெஞ்சில் இருந்து நல்லா இருக்கணும் என்பதற்காக மோடி ஐயா அவர்கள் கடந்த 9 ஆண்டுகள்ல தமிழகத்திற்கு பள்ளி உட்கட்டமைப்பு நிதியை மட்டுமே நாம் கொடுத்திருப்பது 12,967 கோடி ரூபாய். 12,000 கோடி. அதுக்கு கமிஷன் ஐயா. அப்ப பாத்தீங்கன்னா மேற்கூரை எழுந்து விழும், மழை பெஞ்சா தண்ணி உள்ள லீக் ஆகி விழும். பாத்தீங்கன்னா பேப்பர்ல பார்த்தேன். நாம நிதி கொடுத்தும் சரி செய்ய வேண்டும் என்று பணம் கொடுத்தும் இன்னைக்கு ஊழல் இருக்கக்கூடிய ஆட்சியினால் நம்முடைய ஏழை குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய தரமான கல்வி இங்கே தடுத்து நிறுத்துங்க ஐயா. அடுத்த உங்க ஊர்ல இன்னொரு கதையை சொல்றாங்க ஐயா, ஜல்ஜீவன் திட்டம். இது மோடி அவருடைய கனவு. ஒரு வீட்டுக்கும் குடிக்கிற தண்ணி என்பது பைப்பு மூலமாக வர வேண்டும் என்பது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய திட்டம். 2022 ஆண்டு நவம்பர் மாசம் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்திரவனம் ஊராட்சி, இதே தொகுதி இந்திரவனம் ஊராட்சி, ஒரு அண்ணன் கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க. பைப் வந்துருச்சு. அந்த வீட்டுல ஆசையா, ஐயோ அருமையா இருக்க பைப் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க, தண்ணி திறந்து பார்ப்போம் தண்ணி வருதுன்னு திறந்து பார்த்தா தண்ணி வரல. அந்த அம்மா பஞ்சாயத்து போய் கேட்கிறாங்க, என்னம்மா பைப் வந்துருக்குது, பைப் எல்லாம் போட்ட தண்ணி வரலன்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த கான்ட்ராக்டருக்கு பில் எல்லாம் கொடுத்துருங்களா? கான்ட்ராக்டருக்கு பில் எல்லாம் கொடுத்தாச்சு. அதன் பிறகு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தம்பி முரளி கிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு தம்பி சமூக வலைதளத்துல போடுறாரு. அந்த தம்பி சும்மா இல்ல, அந்த ஊருக்கு போய் அந்த பைப்பை பறிச்சு பாக்குறாரு. அந்த பைப்பில் என்னதான் இருக்குது, ஏன் தண்ணி வரல? இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் ஐயா. 2 வாரப்பல வாங்க போன, 1 வாரப்பல இங்க இருக்கு, 1 வாரப்பல எங்க போச்சுன்னு கேட்கிற கதையா உங்க ஊர்ல. பைப்பு இருக்கு, ஆனா பைப்புக்கு டேங்குக்கு கனெக்ஷன் கொடுக்கிற பைப்பு காணும். டேங்க் இருக்கு, வீட்டுக்குள்ள பைப் இருக்கு, இடையில கனெக்ஷன் இல்லை. எப்படியா தண்ணி வரும்? அதே அப்படியே மந்திரம் எல்லாம் போட்டு அப்படியே மண்ணை தண்ணியா மாத்தி கொடுத்துருமா? அதை உடனடியாக நான் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் 2022 நவம்பர் மாசம் மாண்புமிகு ஆளுநர், தமிழக ஆளுநரை சந்தித்து புகார் மனு அளித்தோம். ஐயா, போனூர்ல திருவண்ணாமலையில இந்த ஒன்றியத்துல இந்திரவனம் ஊராட்சியில் நடந்திருக்கு. தமிழ்நாடு முழுவதுமே மோடி ஐயாவுடைய திட்டத்தை ஊழல்வாதிகள், ஊழல் பெருச்சாளிகள் தின்று கொண்டிருக்கின்றார். அதனால உடனடியா நீங்க ஒரு ஆடிட் பண்ணி மக்களுக்கு பைப் ஒழுங்கா போட்டிருக்கானா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப் போட்டிருக்கானா, துருப்பிடிக்காத பைப் போட்டிருக்கானா, 8,000 ரூபாய் மோடி ஐயா ஒரு கனெக்ஷனுக்கு 8,000 ரூபாய் மோடி ஐயா அனுப்பி வைக்கிறாங்க. கரெக்டா போட்டிருக்கானா, வாஷர் ஹோசிங் எல்லாம் கரெக்டா போட்டிருக்கானா, பிரஷர் பிளேட் கரெக்டா போட்டிருக்காங்களா, 10 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லாம தண்ணி வருமா? இது எல்லாத்தையும் நம்ம ஆடிட் பண்ணுங்க ஐயா. ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் நாம் செலவு செய்திருக்கின்றோம். திருவண்ணாமலை இருப்போம், இங்க ஆரம்பிச்சனே விழுப்புரத்துல. அண்ணா எங்களுக்கு அதே மாதிரி அவுட்லெட் பைப் இருக்கணும், கனெக்ஷன் பைப்பை காணாம ஒரு மாவட்டமாக சமூக வலைதளத்தை எடுத்து போட ஆரம்பிச்சாங்க. இதுதான் ஐயா தமிழக அரசுல நடக்கிற அரசுல மத்திய அரசுடைய திட்டங்களை எப்படி நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார் என்பதற்கு உங்க போனூர்லயே நான் 3 உதாரணத்தை கொடுக்கறேங்க. ஏன்னா தமிழ்நாட்டில இருந்து கொண்டு வரல. நான் உங்க ஊருக்கு வந்து காஞ்சிபுரத்தை பத்தி பேசணுங்க ஐயா, உங்க ஊருக்கு வந்து கோயம்புத்தூரை பத்தி பேசல, உங்க ஊருக்கு வந்து உங்க ஊர்ல நடக்கிற பிரச்சனையை பத்தி பேசணும். அப்ப தமிழ்நாடு முழுவதுமே ஐயா எனக்கு இது 182வது தொகுதிங்க ஐயா. படிப்படியாக ஒரு தொகுதியா வந்துகிட்டு இருக்கும். ஜூலை 28ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்து 181 தொகுதியை முடிச்சிருக்கிறோம் ஐயா. ஒரு தொகுதியிலும் இதே தாங்க ஐயா பிரச்சனை. ஒரு தொகுதியிலும் இதே பிரச்சனை. ஊழல்வாதிகள் அதிகமாயிட்டாங்க. இந்த சகோதரர் முரளிகிருஷ்ணன் அவரை கைது பண்ணுன்னு உங்க மாவட்ட ஆட்சியர் தலைகீழ நின்னார். யாருன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யாரு உண்மையை பேசுறாங்களோ முதல்ல அவங்க மேல வழக்கு போடும். யாரு வந்து மக்களுக்காக போராடுறாங்களோ அவங்க மேல வழக்கு போடும். இந்த முரளிகிருஷ்ணாவை கஷ்டப்பட்டு காப்பாற்றி வெளியே கொண்டு வந்தா அந்த மாவட்ட ஆட்சியர் யாரு தெரியுமாங்க ஐயா? அவர் பேரு முருகேஷ். இந்த பேர் எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. யாருங்க அவரு? இந்த முருகேஷ் அவருங்கிற பேர் எங்கே கேள்விப்பட்ட யாருங்க ஐயா? இந்த விவசாயிகள் மேல குண்டாஸ் போட்டாங்கல்ல, இதே ஆட்சியர். இன்னைக்கு விவசாயிகள் மீது ஒரு கலெக்டர் குண்டாஸ் போட்டா நீங்க கலெக்டருக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்க ஐயா? காத்திருப்போர் பட்டியலில் வைப்பீங்களா? நீங்க வந்து மக்கள் பணிக்கு லாய்க்கே இல்ல. எப்படியா நீ ஆபீஸ் உட்காந்து நீ கலெக்டர் படிச்சிருக்கலாம், பெரிய ஆளா இருக்கலாம், விவசாயி மேல குண்டாஸ் போடுவான்னு எஸ்பி உனக்கு அனுப்பி வைப்பாரு, நீ கண்ணை மூடிட்டு கையெழுத்து போடுவியா? ஒரு மினிஸ்டர் கேட்கணும் இல்லைங்களா? என்னையா நீ மக்களுக்கு ஆட்சி பண்ற, இதான் நீ ஏழை மக்களுக்கு ஆட்சி பண்ற லட்சணமா? ஒரு 6 மாசம் காத்திருப்போர் பட்டியல போய் உட்கார அனுப்பணும். ஆனா ஏவா வேணும் ஒண்ணு உங்க ஆட்சியருக்கு என்ன பிரைஸ் கொடுத்திருக்காரு தெரியுங்களா? வேளாண் துறை இயக்குனர் குண்டாஸ் போட்டது விவசாயிகள் மீது. டிரான்ஸ்பர் ஆகி கொடுத்த அடுத்த போஸ்ட்
வேளாண் துறை இயக்குனர். இதை மாதிரி அநியாயத்தை எங்கேயாச்சும் பார்த்திருக்கீங்களாங்க ஐயா? அதாவது பெண்களின் மீது யாரு குற்றம் பண்ணாங்களோ அவனே தூக்கி சப் இன்ஸ்பெக்டரா போட்ட மாதிரி இருக்கு ஸ்டேஷன். கேட்டுதானுங்க ஐயா? இதுதான் ஆட்சி, இதுதான் இந்த ஆட்சியினுடைய லட்சணம். இப்படித்தான் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இப்படித்தான் மக்கள் அவதியிலே தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார். இளைஞர்கள் இருக்கிறீங்க ஐயா, அந்த டிஎன்பிசி எழுதுனவங்களா இருக்கீங்களா? கை தூக்க முடியுமா? ஆனா டிஎன்பிசி எழுதுனா ரிசல்ட் வரல, வெயிட் பண்றேன் இருட்டவர போச்சு பாருங்க. நம்முடைய சகோதர சகோதரிகள் நிக்கிறீங்க. ஆனா இந்த 10 நாளா தமிழ்நாடு முழுவதுமே கத்திக்கிட்டு இருக்க மைக்கில் ஏன்பா டிஎன்பிசி நடத்துனீங்க, குரூப் 2 நடத்துனீங்க, குரூப் 2 பரீட்சை 9 லட்சம் பேர் எழுதினாங்க. 2022 மே மாசத்துல நடத்துனீங்க, எங்கேயா ரிசல்ட்? 2022 முடிஞ்சு, 2023 முடிஞ்சு, 2024 ஆரம்பிச்சிருச்சு, எப்பயா ரிசல்ட் கொடுப்பீங்க? நேற்று தமிழக அரசு வேற வழியே இல்லாம இந்த குரூப் 2 குரூப் 2A இந்த தேர்வில் யார் வெற்றி பெற்றீங்களோ உங்களுக்கு பிப்ரவரி 12ஆம் தேதி கவுன்சிலிங் நடக்கும் அறிவிச்சிருக்கிறாங்க. 10 நாளா கத்துன்னு கத்தி கடைசியா நேற்று வாயை திறந்து பிப்ரவரி 12ஆம் தேதி கவுன்சிலிங் நடத்துறோம். இதுல ஒரு உலக சாதனை என்னன்னாங்க ஐயா, இதை பார்த்து சிரிக்கிறது அலுவலர் தான் தெரியலீங்க ஐயா. ஐயா இந்த போட்டி பரீட்சை தேர்வு யாராச்சும் குரூப் 2 எழுதுனீங்களாங்க ஐயா? கை தூக்க முடியுமா? குரூப் 2 எழுதினாங்க இருக்கிறாங்க. ஓகே, குரூப் 2 நீங்க குரூப் 2 தேர்வு எழுதும் பொழுது நீங்க காலி பணியிடங்கள் 6151 காலி பணியிடங்களுக்கு பரீட்சை எழுதினீங்க. ரிசல்ட் போடும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்க 6151 எடுக்க போறதில்ல, நாங்க 161 தான் எடுக்க போறோம். பாத்துருக்கீங்களா? ஏன்னா நீங்க எக்ஸாம் நடத்தினதே லேட்டு, ரிசல்ட் கொடுத்தது 2 வருஷம், அதுக்குள்ள ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை படிச்சு பிஎஸ்டி வாங்கியிருக்கு, அந்த அளவுக்கு ரிசல்ட் வரல. ரிசல்ட் வரும்போது என்ன சொல்றாங்க பாருங்க சகோதர சகோதரர்களே, தேர்வு நடத்தப்பட்ட பொழுது 6151 காலி இடங்களுக்கு தேர்வு அதுக்குத்தான் நீங்க எழுதுறீங்க, அதுக்குத்தான் பரீட்சை எழுதுறீங்க. ஆனா கவுன்சிலிங் நடப்பது 161 பேருக்கு. இந்த அரசனுடைய லட்சணத்திற்கு இன்னொரு உதாரணம் ஐயா. எப்படி நடக்குதுன்னா, ஆட்சி தென்காசியில மழை பெஞ்சா முதலமைச்சர் டெல்லியில் இருப்பார், கிழக்கு பிரச்சனைனா மேற்க போவாங்க, வடக்கு பிரச்சனை தெற்க போயிட்டு இருப்பாங்க. அதுதான் இந்த ஆட்சி. இந்த ஆட்சியால் எந்த மனிதனுக்கும் எந்த மக்களுக்கும் யாருக்கும் ₹1 பிரயோஜனம் 31 மாசத்துல இல்லைங்க ஐயா. இதை மாத்தணுங்க ஐயா. இதை மாற்ற வேண்டிய கட்டாயம் கடமையும் நமக்கு இருக்கு. 31 மாசத்துல அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு காவல்துறை நின்று கொண்டிருக்கின்றார். இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு திமுக 2.5 வருஷம் ஆகுங்க ஐயா. 2.5 வருஷத்துல இதுவரைக்கும் ஒரு டெப்டி கலெக்டர் போஸ்டிங் போடல, டிஎஸ்பி டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் போஸ்டிங் போடல, அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டாக்ஸ் போஸ்டிங் போடல, டெப்டி ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி உச்சகட்ச பதவிங்க ஐயா குரூப் 1 போடல, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் போடல, டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீசரே போடல. போட்டத்தான வேற கொடுக்க முடியும். இது ஒரு படத்துல ஒரு கடிகாரத்தை தள்ளி விட்டுருவாங்க, உடனே வடிவேல் வருவார், ஏண்டா அப்படின்னு சொல்லலாம், இவ்வளவு பெரிய கடிகாரம் தள்ளி விட்டியான். அதுக்கு ஒரு சொல்லுவான், இந்த கடிகாரம் எவ்வளவு பரிசு தெரியுமா, 450 வருஷம் பழசு. அது வடிவேல் சொல்ல, அப்பா நான் கூட புதுசுன்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு. ஐயா இன்னைக்கு நம்முடைய ஆட்சி இப்படிதாங்க ஐயா இருக்கு. டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீசரை போட்டா தானே வேலை வாய்ப்பு, எம்ப்ளாய்மெண்ட் ஆபீசரே போடாது. அதனால சகோதர சகோதரிகளே, உங்களுடைய அன்பு தம்பியாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு வேண்டுகொள்ளுங்க, எதை மாத்தம் இனி தாங்க முடியாதுங்க, இனி வாழ முடியாது. ஊழல் குடும்பங்களுக்கு மாத்தி ஓட்டு போட்டு நம்மளை சாவடிச்சுட்டான். 5 வருஷம் நீ 5 வருஷம் நான். இடையில நான் கேள்வி கேட்ட என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நாங்க 2 பேரும் பங்காளிகள், இந்த அண்ணாமலையார் புதுசா வர்றது, பங்காளி எங்களுக்குள்ள சண்டை போட்டுக்குவோம், நீ யார் புதுசா வர்றது, என்ன நிச்சயமா இருக்கு. எங்க நீங்க 2 பேரும் தப்பு பண்றீங்கன்னு மக்கள் மன்றத்திலிருந்து கேள்வி கேட்டா, இன்னைக்கு பங்காளிங்க ஒண்ணு சேர்ந்து என்னை பகையா என்று சொல்லுகின்றார்கள். சகோதர சகோதரிகளை, என்னுடைய அன்பான வேண்டுகோள், உங்களுடைய குழந்தைகளுக்காக இந்த வேள்வி நடத்துறோம். இது நடத்துவது உங்கள் குழந்தைகளுக்காக, உங்கள் குழந்தைகள் நன்றாக இருக்கு. நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சுங்க, 40, 50, 60 வருஷம் ஆயிடுச்சு. அடுத்த 10 வருஷம் எங்களுக்கு வேண்டும் புதிய தமிழகத்தை உருவாக்க, லஞ்சம் இல்லாம உருவாக்கணும், அடிப்படையிலிருந்து சரி பண்ணுங்க ஐயா. ஒரே நாள் நடக்காதுங்க ஐயா. வேலை வாய்ப்பு உருவாக்கணும், அதன பாதாளத்தில் இருக்கு. வேலை வாய்ப்புகளை கொண்டு வரணும், தொழிற்சாலைகளை கொண்டு வரணும், கல்வித்துறையை சரி பண்ணணும். அரசு பள்ளியில
நம்ம 3 மணினா பிரச்சனை பண்றாங்க தெரியுமாங்க. திமுக காரங்க நடத்துற கான்வென்ட்ல இப்பதாங்க வெள்ளூர் முடிச்சுட்டு வந்தேன். அந்த எம்பி கதிரானந்த் அவர் நடத்தக்கூடிய கிங்ஸ்டன் பள்ளியிலே 3 மணி தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி வெளியே போர்டு வர வச்சிருக்காரு. நீட் கோச்சிங் தரப்படும். எம்பி மைக் எடுத்து நீட்டுக்கு எதிரி, இந்துக்கு எதிரி. ஐயா, நான் உங்களிடம் வைக்க வேண்டிய வேண்டுகோள், உங்களுடைய குழந்தைகள் பெரிய ஆளுமைகளாக வர வேண்டும் என்றால் படிக்காம குறுக்கோணி வந்த அரசியல்வாதிகள் பேச்ச கேட்காது. இவனுக்கெல்லாம் ஏபிசிடியே தெரியாது. உங்கள் குழந்தைகள் பெரிய ஆளுமைகளாக வர வேண்டும் என்றால் உங்க குழந்தைக்கு 18 வயசு முடியும் பொழுது 5 மொழிகள் தெரிந்திருக்க வேண்டும். 5 மொழிகள் உலகம் எதிர்பார்க்குதுங்க, எதிர்பார்க்குது. உங்க குழந்தை பேலூர்ல இருக்கக்கூடாது, பாம்பேக்கு போகணும், சென்னைக்கு போகணும், டெல்லிக்கு போகணும். நாளைக்கு எம்பியானா டெல்லிக்கு போய் ஹிந்தியில பேசணும், பக்கத்துல பெங்களூருக்கு போனா கன்னடம் பேசணும், ஆந்திராக்கு போனா தெலுங்குல பேசணும், ஸ்பெயினுக்கு போனா ஒரு மாற்று மொழி வேண்டும். அரசு பள்ளியில நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் என்கின்ற உத்தரவாதத்தை உங்களுக்கு கொடுக்கிறோம் ஐயா. அரசு பள்ளியில 5 மொழிகள். தாய்மொழியை படிப்போம், தாய்மொழி தான் முக்கியம், ஆங்கில மொழி முக்கியம். மிச்சம் 3 மொழி அட்லீஸ்ட் பேச தெரியணும். அண்ணன் பஸ் எங்க போகுது, அண்ணன் என்ன சாப்பாடு, அண்ணன் ஹோட்டலுக்கு என்ன சார்ஜ், அண்ணன் டாக்ஸி என்ன எவ்வளவு காசு. எங்க எப்பாச்சும் நம்ம டெல்லி போய்த்தான் ஆகணும், பாம்பே போய்த்தான் ஆகணும். ஸ்டாலின் ஐயாக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை, கூட ஹிந்தி தெரிஞ்சவரை கூட்டிட்டு போவாரு, அவரு மாத்தி சொல்லுவார். நீங்கள் நான் என்னங்க ஐயா, நடுத்தர வாசிகள் நீங்கள் நான் என்ன பண்ணுவோம், நாமளே போய் நமக்கு தெரிஞ்சதை உருட்டி பிரட்டி அவன் 200 ரூபாய் சொல்றானா, 20 ரூபாய் சொல்றானா, 2 ரூபாய் சொல்றானான்னு தெரியாம அதை உருட்டி பிரட்டி தத்தளிக்கிறது நாம தானே. அவங்க குழந்தைங்களுக்கு தான் கோடி கோடியா சம்பாதிச்சிருக்காங்களே, அவங்க போய் ஆட்டோக்காரன் பேச மாட்டாங்கல்ல, அவங்க போய் அண்ணன் ஹோட்டல் எவரெஸ்ட்ல போய் சாப்பிட மாட்டாங்களா. ஸ்டாலின் நீங்க வந்து சாப்பிடுவாரா, பாபாக்கு வருவாரா? வேலை இல்லை, வேலை இல்லை. ஹோட்டலுக்கு, ஆட்டோ ஸ்டாண்டுக்கு, டீ கடைக்கு நீங்கள் நானும் தானே போனோம், போனா மொழி பேச தெரியணும்ல. அதனால்தான் உங்களுக்கு உறுதி அளிக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சியை நீங்கள் வாக்களித்து ஆட்சிக்கு கொண்டு வந்தால் 18 வயசு உங்களுடைய குழந்தைக்கு நிரம்பும் பொழுது 5 மொழிகள் அந்த குழந்தைக்கு தெரியும். உண்மையா மும்மொழி கொள்கை, 5 மொழி கொள்கையை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரும் ஐயா. அடுத்த இன்னொரு உத்தரவாதத்தை கொடுக்கிறோம். முடியாட்டத்தில் இதை சொன்னோம், இன்னைக்கு சொல்றோம் ஐயா. உங்க ஊர்ல மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சி நீங்கள் ஆட்சிக்கு கொண்டு வந்தால் இதுவரை எந்த குடும்பத்திற்கு இதுவரை அரசு வேலை வரவில்லையோ அந்த குடும்பத்திற்கு கட்டாயமாக ஒரு அரசு வேலையை கொடுப்போம். ஒரே குடும்பத்தில் ஐஏஎஸ், அதே குடும்பத்தில் டெப்டி கலெக்டர், அதே குடும்பத்தில் டெப்டி சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ், அந்த கதையெல்லாம் எங்கிட்ட நடக்காதுங்க ஐயா. இதுவரை எந்த குடும்பத்தில் அரசு வேலைன்னா என்னன்னே தெரியாது, அவர்களுக்கு ஒரு சதவீதத்தை கொடுத்து அந்த குடும்பத்திலிருந்து குரூப் 4, குரூப் 3, குரூப் 2, குரூப் 1 டீச்சர்ல இருந்து அங்க வருவாங்க ஐயா. ஐயா எங்களால மட்டும்தான் செய்ய முடியும், ஏதோ அண்ணாமலை நம்ம மைக்ல சொல்றாரு அப்படின்னு நீங்க நினைக்காது. மிச்சம் எல்லாம் செஞ்சிருக்கணும்னா 70 ஆண்டுகளில் செய்திருக்க வேண்டும், அவங்க செய்யல. அதனால் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்க ஐயா. தொழிலை முன்னேற்றுங்க ஐயா, தொழில் வளர்ச்சியை கொண்டு வரணும், வேலை வாய்ப்பை இங்க ஏற்படுத்துறங்க ஐயா. ஒரு ஏடிஎம் வேலை மட்டும் காலேஜா கட்டிட்டு இருந்தா அதை பார்த்து கைப்பற்ற நாம இருக்கிறோமாங்க ஐயா. முதலமைச்சர் திருவண்ணாமலை வந்தீங்கன்னா வேலு அவர்களுடைய மருத்துவக் கல்லூரியை திறப்பதற்கு தான் 2 முறை வந்தார். அவங்க அப்பா சிலையை திறக்கிறதுக்கு வந்தார். ஏதாச்சும் ஏழை மக்கள் வீட்டுக்கு வந்து பார்க்க வந்தாரா, மத்திய அரசுடைய திட்டங்கள் சரியா வருதுன்னு பார்க்க வந்தாரா, மாநில அரசுடைய திட்டங்கள் சரியா வருதுன்னு பார்க்க வந்தாரா ஐயா. 2026 பாரதிய ஜனதா கட்சி நீங்கள் ஆட்சி கொண்டு வர வேண்டும் என்றால் 2024 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை 3வது முறையாக ஆட்சி கட்டளை நீங்கள் அமர வைக்க வேண்டும். 400 எம்பிக்களை தாண்டி பாரத பிரதமர் ஆட்சியில் அமரும் பொழுது தமிழகத்தில் இந்த முறை ஒரே குரலாக மோடிக்கு எதிராக யாரும் இல்லைங்க ஐயா, யாரும் இல்லை. மோடி எடுத்து நிற்கக்கூடிய தகுதி எந்த தலைவனுக்கு இல்ல, தற்கொலை. ஸ்டாலின் ஐயாவை இன்னைக்கு ஸ்டாலின் திமுக காரன் சொல்றான், எங்க தளபதி தான் நாளைக்கு துணை பிரதமருங்கிறான். திமுக நண்பர் சொன்னார். நான் கேட்கிறேன், ஸ்டாலின் ஐயாவை கூட துணைக்கு ஆள் இல்லாம சென்னையிலிருந்து டெல்லி போயிட்டு என் பேரை மாத்திக்கிறேன். கூட டிஆர் பாலு போகக்கூடாதுங்க, கூட பொன்முடி அவர்கள் போகக்கூடாது, கூட எந்த மூத்த அமைச்சர்களும் போகக்கூடாது. தனியா ஸ்டாலின் அவர்கள் வீட்டிலிருந்து வந்து பஸ் பிடிச்சு கோயம்பேடு கீழம்பாக்கம் டிராமா நடந்துட்டு இருக்குதுங்க ஐயா, அந்த கன்ஃபியூஷன் எல்லாம் மாட்டி அப்படியே அங்கிருந்து போய் விமான நிலையத்தில் போய் இறங்கி ட்ரெயினோ விமான நிலையமோ அதை பிடிச்சு டெல்லியில் இறங்கணும்னு ஆட்டோ நம்பர் வருவார்.
கிதர் ஜாயங்கி சார் அப்படிம்பார். அப்புறம் ஸ்டாலின் ஐயா சொல்லணும் இங்க போகணும். உடனே ஸ்டாலின் ஐயா கேட்பாங்க கித்தனை பைசா சார் அப்படின்னு. இவங்க எல்லாம் போய் ஆட்சிக்கு வருவாங்களாங்க ஐயா. இது எப்படின்னா கூரை மேல ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வைகுண்டத்துக்கு போகிறானாம். வைகுண்டத்துக்கு வேண்டாங்க ஐயா. இங்க திமுக நண்பர்கள் இருக்கீங்க தெரியும் ஐயா. உங்கள் குழந்தைகள் தலைவர்களாக வர வேண்டும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். காலத்திற்கும் இந்த ஸ்டாலின் அறிமுகப்படுத்துறாங்க பாத்தீங்களா? இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ற மாதிரி 4வது ரிலீஸ் பண்ணிருக்காங்க சேலம் மாநாட்டில். ஏன்னா போஸ்ட் ஒட்டுறதுக்கு நம்ம குழந்தைகள் இருக்கிறாங்களா? அவங்க போஸ்ட் அடிச்சு ஒட்டக்கு தான் நம்ம பிறந்தமாங்க ஐயா. அந்த ஒரு குடும்பம் இருப்பதற்கு போஸ்ட் அடிச்சு ஒட்டக்கு நாம இருக்கும். ஆனால் பெரியவர்களை தாய்மார்களை நான் கடினமாக பேசியிருந்தாலும் கூட நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். உணர்ச்சியோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன். இந்த மாநிலம் வளர வேண்டும் என்கின்ற அக்கறையிலே பேசிக் கொண்டிருக்கின்றேன். போனோர் அடுத்த கட்டம் செல்ல வேண்டும் என்கின்ற ஆதங்கத்திலே பேசிக் கொண்டிருக்கின்றேன். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை என்கின்ற விரக்தியிலே பேசிக் கொண்டிருக்கின்றேன். உங்களுடைய குழந்தைகள் நல்ல ஆளுமைகளாக, மிகப்பெரிய தலைவர்களாக, நிறைய மொழிகளை கற்று மிகப்பெரிய மனிதர்களாக வர வேண்டும் என்கின்ற ஆற்றாமையிலே பேசிக் கொண்டிருக்கின்றேன். அதாவது சகோதர சகோதரி, அன்பான வேண்டுகோள், இந்த முறை 2024 நாம் எந்த கட்சி, எந்த ஊரு, யாராக இருந்தாலும் வாக்கு நரேந்திர மோடிக்கு, வாக்கு மோடிக்கு, வாக்கு தாமரைக்கு, வாக்கு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சிக்கு, வாக்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்கள் அளிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து இந்த அற்புதமான கூட்டம், அற்புதமான யாத்திரை இங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய எழுச்சி மிகுந்த மாவட்ட தலைவர் அண்ணன் ஏழுமணி அவர்கள் இதற்கு முன்பு நம்முடைய சட்டப்பேரவைக்கு இண்டிபெண்டன்ட் வேட்பாளர் வாங்கினாங்க. 40,000 ஓட்டு வாங்கினீங்களா? உங்களுடைய அன்பு 38,683 ஓட்டு ஒரு சுயேட்சைக்கு போட்டிருக்கிறீங்க. பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம். கட்சி இல்ல, சின்னம் இல்ல, யாரும் இல்ல, ஏழுமலைனா தனியானா வந்து அவரை நம்பி 38,000 பேர் வாக்களிச்சிருக்கீங்கன்னா அண்ணன் உண்மையாலுமே உங்களுடைய இதயத்திலே குடியிருக்க வேண்டும். அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை, நன்றியை தெரிவித்து நம்முடைய பொது நீதி கட்சியினுடைய தலைவர் 1980 ஆரணி எம்எல்ஏ, 84 வெண்ணூர் எம்பி, 50 ஆண்டு காலத்திற்கு மேலே அரசியல், அவருடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பு. எலெக்ஷன்ல தோத்தாலும் சேவை பண்ணிக்கிட்டே இருப்பார், ஜெயிச்சாலும் சேவை பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு மனதுக்கு சொந்தக்காரர். இந்த பகுதியில் கல்வியிலிருந்து, வேலை வாய்ப்பிலிருந்து ஒரு தனி அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் ஏசி சண்முகம் அவர்களை இந்த நேரத்தில் வாழ்த்து வணங்கி, மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர், பெருங்கோட்ட பொறுப்பாளர் அருமை சகோதரி மிக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த பகுதியில் இந்த திமுகவுடைய கூட்டத்தை எல்லாம் அடக்கி, பண அரசியல் எல்லாம் ஒழித்து, ஜாதி அரசியலை ஒழித்து பாரதிய ஜனதா கட்சி வளர்வதற்கு பாடுபடக் கொண்டிருக்கிற சகோதரி கார்த்தியாயனி அவர்களுக்கு நன்றி இழந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, முன்னாள் மாவட்ட தலைவர், மிக அற்புதமான தலைவர், எளிமையான தலைவர், எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு மனிதர் அண்ணன் வெங்கடேசன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2 பேரும் வெங்கடேசன், வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்ணன் வெங்கடேஷ் மௌரியா அவர்கள் கர்நாடகா மாநிலத்தை சார்ந்தவங்க. அண்ணன் நம்முடைய பட்டியல் அணி, அதற்காக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி அணியில் ஆல் இந்தியா பொறுப்பில் இருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு மீட்டிங்காக வந்திருக்கிறாங்க. அதனால் வெங்கடேஷ் மௌரியா அவர்கள் இந்த நேரத்தில் வாழ்க வாழ்க வளர்க என்று வாழ்த்தி, மாவட்ட துணைத் தலைவர் அண்ணன் ஸ்ரீபாயன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து, மாவட்ட செயலாளர் பாலச்சந்திரன் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து, மாவட்ட துணைத் தலைவர் தரவு மேலாண்மை பிரிவு சதீஷ்குமார் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து, வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட தலைவர் சரவணகுமார் நன்றிகளை தெரிவித்து, மிக கடுமையாக உழைத்தது ஒரு வெற்றிகரமான ஒரு யாத்திரையாக மாற்றி காட்டிய நகர தலைவர் பாண்டியன் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து, நம்முடைய ஆற்றல் மிகுந்த ஒன்றிய தலைவர்கள் அண்ணன் சுரேஷ் அவர்கள், கோபி அவர்கள், கார்த்திகேயன் அவர்கள், ரஞ்சித் குமார் அவர்கள், மூர்த்தி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து, மகளிர் அணியினுடைய மாவட்ட துணைத் தலைவி கவிதா வெங்கடேசன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். அவர் நன்றிகளை தெரிவித்து, நம்முடைய மூத்த தலைவர் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் பாஸ்கரன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, பத்திரிகை அன்பர்கள் நன்றிகளை தெரிவித்து, மிக முக்கியமாக இந்த அற்புதமான யாத்திரைக்கு கதாநாயகனாக நீங்க தாங்க வந்திருக்கிறீங்க. நான் வந்து கோயில பத்த வைக்கிற சூட மாதிரி இல்லையா, ஊர் ஊரா தானிய வளர்த்து சுத்திட்டு இருக்கிறேன். நான் ஒரு சூடத்தை போல, கடவுள் நீங்க தான். கடவுளுக்கு சூடம் காட்டுவதற்காக இந்த யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் நல்ல முடிவெடுத்து, ஆழ்ந்து சிந்தித்து, தலைமுறைக்காக சிந்தித்து, இந்த முறை இந்தியா வளர்ச்சி பாதையிலே செல்லக்கூடிய இந்த அற்புதமான திருநாட்டினுடைய தலைவராக மறுபடியும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைத்து உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.